சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தற்போது உருவாகியுள்ள லால் சலாம் திரைப்படத்தின் மிக பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நேற்று நடைபெற்றிருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனில் பல பிரபலங்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதோடு இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய முழு பேச்சு அப்படிங்கிறது தற்போது இணையதளங்களில் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் குறித்து என்ன பேசியிருக்காங்க, மேலும் இந்த லால் சலாம் திரைப்படத்தை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இந்த லால் சலாம் திரைப்படத்தை பற்றி அவர் பேசும்போது, லால் அப்படின்னா சிவப்பு, லால் அப்படின்னா வயலன்ஸ், லால் அப்படின்னா ஆபத்து, லால் என்றால் புரட்சி. இதில் ஐஸ்வர்யா சொல்லி இருக்கிறது புரட்சியை கையில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா அந்த கதையை சொல்லும்போது இது கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வாங்கும்னு சொன்னாங்க. அவார்டுன்னு சொன்ன உடனே நான் பேக் அடிச்சிட்டேன், இது நமக்கு செட் ஆகாதுன்னு, நமக்கு தேவை டப்பு அண்ட் ரிவார்டு, இவ்வளவு தான். அதுக்கப்புறம் ஃபுல் கதையும் சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அந்த அளவு அருமையான கதை அப்படின்னு இந்த படத்தை குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியிருக்காங்க. மேலும் ஏற்கனவே ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் நடைபெற்ற அந்த காக்கா கழுகு கதை குறித்து மீண்டும் இந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியிருக்காங்க. அந்த வகையில் காக்கா கழுகு கதை விஜயை விமர்சித்து கூறியதாக பலர் தவறாக புரிந்து கொண்டனர். விஜயை விமர்சிப்பதாக சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது வருத்தத்தை ஏற்படுத்தியது. காக்கா கழுகு கதை விஜயை விமர்சித்து கூறப்பட்டதல்ல. விஜய் படிப்படியாக வளர்ந்து பெரிய நடிகராக உயர்ந்திருக்கிறார். விஜய்க்கும் எனக்கும் போட்டி இல்லை, எனக்கு நானே போட்டி, விஜய்க்கும் எனக்கும் போட்டி என கூறுகின்றனர். எனக்கு என் படங்களே போட்டி, அவருக்கு அவரே போட்டி. விஜயை போட்டியாக நினைப்பதோ என்னை அவர் போட்டியாக நினைப்பதோ இருவருக்கும் கௌரவமாகாது. மேலும் விஜய் கூடிய விரைவில் அரசியலில் நுழைய உள்ளார். சமூக சேவைகளையும் செய்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே அவரை நான் பார்த்து வருகிறேன். கடின உழைப்பால் உயர்ந்திருக்கிறார். என்றும் நான் விஜயின் நலம் விரும்பியாகவே இருப்பேன் அப்படின்னு இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அந்த காக்கா கழுகு கதைக்கு முற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் அந்த காக்கா கழுகு கதையை பயன்படுத்தி லியோ ஆடியோ லான்ச்சில் ஒரு ப்ரொமோஷனே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையாக இந்த வதந்தி அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு பெரிய மனப்பான்மையை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தளபதி விஜய் அவர்களும் இனி வரும் நாட்களில் இந்த காக்கா கழுகு இதை பயன்படுத்தி எந்தவித ப்ரொமோஷன்லையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. ஸோ இந்த லால் சலாம் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அமையணும் அப்படின்னு நம்ம சினிவிஷன் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த லால் சலாம் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்களா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.